ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் நம்ம விராட் கோலி ரொம்பவும் ரேஜ் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட கிஷானை அடிக்கவே போயிட்டாரு. அந்த ஒரு விஷயந்தான் வைரலாக போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் கிஷான் பண்ணது ரொம்பவும் தப்புன்னு தான் சொல்லணும். அதாவது அந்த நேரத்தில் அந்த சில டாக்ஸை செஞ்சுருக்கக்கூடாது. அது பார்த்திங்கன்னா நம்ம விராட் கோலிக்கு ரேஜை கிளப்பிருச்சு. சரி, அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான மேட்ச் பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருந்துச்சு. முக்கியமாக ஆர்சிபி ஃபேன்ஸ் ஃபயராக இருப்பீங்க, ஏன்னா அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் என்ன நினச்சோம், எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிப்போம், அதாவது எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிக்கும், ஏன்னா அவங்க தான் பேட்டிங் லெவல் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சோம். பார்த்தா அம்புட்டு பேரும் ஃபார்ம் அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். அபிஷேக்லாம் கேட்கவே வேணாம், 2 ஓவர் தடவிக்கிட்டு இருந்தார், அடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் ஹெட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவரை தான் ஹோப்பே வச்சுருந்தோம் எஸ்ஆர்ஹெச் மேலே. பட் அவரே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். முக்கியமாக சொல்லப்போனால் கேப்டன், அப்புறம் கிளாசன், இவங்க 3 பேர் இல்லைன்னு வைங்களேன், அந்த 201ன்ற ஸ்கோர் வந்திருக்காது. சுத்தமாக தப்பாடாக ஈஸியாகவே மேட்ச் முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். சரி, அப்படியே இங்கிட்டு பார்த்தோம்னா ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணாங்க ஆர்சிபி. தாறுமாறான கேம் பிளே. முக்கியமாக உப்பை முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்திலேயே உப்பை அப்படியே கசக்கி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. நீ எங்கள் பாலையே நாங்கள் அடித்த பாலையவா பிடிக்கிற, நீ அடித்த பாலை நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி போடா உப்பு அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் உப்பு வெளியே போனோடனே எந்த ராசி எப்படி கிளம்புச்சுன்னு தெரில. ஆர்சிபி ரேஜாக விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பிரிடிக்டபுளாக அன்ஸ்டாப்பபுளாக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். சரி, எப்படியோ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சம்பவமே ஸ்டார்டிங்னு சொல்லணும். அதாவது நம்ம கிஷான் இருக்கார் இல்லையா, எஸ்ஆர்ஹெச் கேப்டனான கிஷான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறான வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதாவது சிஎஸ்கே கேப்டன், அதாவது சிஎஸ்கே முன்னாள் கேப்டன் தோனி மாதிரியே விளாண்டுருக்கோம், அதாவது நமக்கே வயசான மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, நம்மளாம் இப்படி விளாண்டோம், 300லாம் அடிச்சிருக்கோமே, அதாவது 300 கிட்டலாம் அடிச்சிருக்கோமே, இதெல்லாம் நமக்கு ஒரு இதாக, இந்த ஸ்டேடியத்தில் போய் நம்ம இப்படி தோற்றுருக்கோமே அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேச, அங்கே ஆர்சிபி சைடு இந்த நியூஸ் ஹியர் ஆகிருக்கு. அதை கேட்டவுடனே நம்ம விராட் பார்த்தீங்கன்னா நேராக கிஷான் கிட்ட போயிட்டு அவரோட பொட்டன்ஷியல் தெரியாமல் நீலாம் பேசுகிற, நீலாம் அவர் கால் தூசுக்கு கூட வரமாட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் சொல்லியிருக்காரு. தோனியை பற்றி உனக்கு பேசுகிறதுக்கு அருகதையே கிடையாது, அவர் கால் தூசு கூட, ஏன் கால் போட்டிருக்க செருப்பளவு கூட நீலாம் வரமாட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னோடனே அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். அது மிகவும் எப்படி சொல்கிறது, கிஷான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி ஃபேன்ஸ் வைப்பில் இருப்பீங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இது ஒரு அன்ஸ்டாப்பபிள் மேட்ச்னு தான் சொல்லணும். ஆர்சிபி அப்படி பறந்துக்கிட்டு இருக்காங்க, சிங்கம் இல்லைங்க, பறவை போல், பறக்கும் சிங்கம் போல் பறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா சரியான கேம் பிளே, அன்எக்ஸ்பெக்டட் ஒன் தான். எப்படியோ ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் முக்கால்வாசி எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இஷான் கிஷான் பேசுனது தப்பு தானே? முக்கியமாக தப்பு தாங்க. ஏன்னா ஒரு பிளேயரை இந்த மாதிரி அவங்களோட கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. அவங்க மேலே தப்பு இருக்கும் போது இன்னொருத்தவங்க மேலே கம்பேர் பண்ணக்கூடாது. இஷான் கிஷான் பண்ணது ரொம்ப தவறு. ஆனால் அதை திருத்தின நம்ம விராட் கோலி பார்த்திங்கன்னா மிகவும் அந்த நட்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். சரி, இந்த மாதிரி அப்டேட்டை தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.